ஸ்வேதா, ஸ்வேதா, வேண்டாம், என்கிட்ட வராதீங்க. ஸ்வேதா நடந்துக்கிறத வச்சு கொலைகாரம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் சிபிஐக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம ஹெல்ப் பண்ணணும். அவசியமா நான் எக்ஸ்ட்ரா போலீஸை டெல்லியில இருந்து வரவழைக்கிறேன். மிஸ்டர் தினேஷ், இந்த கேஸ் ஃபைலை ரெடி பண்ணுங்க. யூ ஆர் ரைட் சார். அட் தி சேம் டைம் சார், இந்த ஃபைலை பாருங்க சார். ஓகே. மொத்த டீடைல்ஸ் நாங்க நோட் பண்ணிருக்கோம். இதுல ஸ்வேதா, கணேஷ், தரஹாசினி, டாக்டர் பாலகிருஷ்ணன் எல்லார பத்தி இருக்கு சார். பெண்டிங்ல இருக்கிற டாக்டர் பிரமிளா ராஜன் மர்டர் கேஸ் டீடைல்ஸ் அது மட்டும் இல்ல சார், அந்த சைக்கோ கில்லர் இதுவரைக்கும் செஞ்ச மர்டர் கேஸ் டீடைல்ஸ் கூட கிளியரா இந்த ஃபைல்ல இருக்கு சார். ஸ்வேதாவை பத்தி டாக்டர் சாரதா கிட்ட ரிப்போர்ட் வாங்கிக்கங்க. மிஸ்டர் கணேஷ், see you tomorrow. ரெண்டு லூசுங்களும் நிக்குது. என்னையாடி கேர பிளாட்ஃபார்ம் சொன்னேன், வேலை காட்டுறேன்டி. நைனா, சாமியார் சொன்ன கோடீஸ்வர மாப்பிள்ளை இவர்தான். விடாத, புடிச்சுக்கா நைனா. ஆஹா, மாலின் கைமா வந்திருக்காரு. இனிமே இவர்தான் அவனுக்கு பொருத்தமான ஜோடி. இந்த சோகா நண்டு வராது. சாமி சாமி தம்பி பிச்சை போடுறாரு. My darling கோடீஸ்வரி, கோடீஸ்வரி, my darling கோடீஸ்வரி. Stop, stop. ஐயோ, என்ன நைனா இது? அந்த கோடீஸ்வர மாப்பிள்ளை நான் இங்க இருக்கிறது தெரியாம எவ பின்னாடி ஓடிட்டு இருக்காரு. போய் புடிங்க நைனா, புடிங்க நைனா. ஒண்ணு கலந்துறானே. டேய் மாப்ள, கோடீஸ்வரி. டேய் மாப்ள. No, no. என்ன கபடி அடி. கோடீஸ்வரி. Take this. கோடீஸ்வரி darling, கோடீஸ்வரி. மாப்ள, மாப்ள நான் Wait man, நீ யாரோ? ஏட்டி ஏகாம்பரம். நீ தேடி வந்திய கல்யாணம் பொண்ணு. என் பொண்ணு இதான். பொண்ணு பேரு கோடீஸ்வரி. சாமி சொல்லுச்சு, சாமி சொல்லுச்சு. Darling, take this. Why? ஆமா, உன் சொந்த ஊர் எந்த ஊரு? I am coming from Amchikara. No, America. ஆமா, சாமி சொன்ன மாதிரி சொத்து பத்தெல்லாம் உனக்கு எவ்வளவு சேரும்? லண்டன்ல 100 கோடி, அமெரிக்கால 100 கோடி, இந்தியாவுல 100 கோடி. அப்பா நான் குடுத்து வச்சுவேன். கோடி நைனா, அந்த ரிக்ஷாக்கார முண்டை கோடியை மறக்கலாம். இந்த ஆளோட சொத்துலயும் கோடி கோடின்னு வருத. அந்த ரிக்ஷாக்கார பேமானி பத்தி எனக்கு நினைப்பூட்டாகும்பா. மாப்பிள்ள, இன்னொரு கேள்வி. நீ சொத்த லூஸ் மேன், அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற. எனக்கு இந்த பொண்ணு தேவையில்லை. I want divorce. கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள டைவர்ஸ் இருக்கான். நைனா, அந்த ஆளுக்கு உன்னை பிடிக்கல, நீ இங்கே இரு. நான் போய் அந்த ஆளு ஒரே அமுக்கிட்டு வந்துடுறேன். ஓ மை டார்லிங். போய் அமுக்குற மாதிரி அமுக்கு. என்னமா என்ன நீங்க பாத்தியா? போட்டியா? இப்ப என்னன்ற, உன் பொண்ணு ஒரு கோடீஸ்வரனுக்கு தான் கழுத்தை நீட்டுவன்னு சொன்னா, அது இப்ப நிறைவேறி போச்சு. ரிக்ஷா, என்னையா சொல்ற? அடாமே, என் பேரு கோடீஸ்வரன் தான். எல்லாரும் செல்லமா அக்கோடிம்பா. ஆனா ஒண்ணு நீ சொன்ன ஞாபகம் இருக்கா?
நான் ஒரு கோடீஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன்? என்னைக்கு இருந்தாலும் நீதான் எனக்கு பொஞ்சாதி, நான் தான் உனக்கு புருஷன்னு சொன்னேன். அதை இப்ப நிறைவேற்றி காட்டிட்டேன். நான் போறேன்ப்பா. சத்தம் போடா. நைனா அப்படி எல்லாம் சொல்லாத நைனா. பின்ன எப்படி சொல்றீங்க? நைனா இந்த கோடீஸ்வரிக்கு ஏத்த ஜோடி இந்த கோடீஸ்வரன் தான் அந்த ஆண்டவனே முடிவு பண்ணிட்டான் நைனா. இதை யாராலும் மாத்த முடியாது. அப்படிங்கடா. சத்தம்மா, இந்த வெறும் பயல கட்டிக்க சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றது? நீங்க 2 பேரும் தான் வேலை செய்யறீங்களே, வேலை. அட அது ஏன் கேக்குற? பெரிய கோடீஸ்வரன் தான் மாப்பிள்ளைய வரக்கறேன்னு நாங்க 2 பேரும் வேலையை ராஜினாமா பண்ணிட்டோம். ஆமா. அட பாவிங்களா, ஏண்டி உங்க சம்பளத்தை நம்பித்தானடி லவ்வே பண்ணேன். இப்ப என்னையா பண்றது? கோடீஸ்வரி அழாத, என்கிட்ட வர தொழில் கைவசம் இருக்கு. ஐயோ என் புருஷனை காணோம். ஐயோ எங்க போயிட்டாரு? மாப்ள ஐயோ எங்க போயிட்டாரு? காடுக்குள்ள வந்து ஐயோ என்னங்க? அழாதீர்கள், இதோ வந்து விட்டீங்க. மாப்ள இது வேஷம். நம்முடைய கஷ்டங்கள் தீர ஆசிரமம் அமைக்க போகிறேன். அடாடாடாடா, அருமையான ஐடியா. ஏமா, நம்ம மாப்பிள்ளைகளுடைய மூளையே மூளை. யோ உனதான் இது என்ன புது குழப்பம்? நீ வர முடியா? யோ இது வரைக்கும் எங்க கிட்ட வாங்கின வாடகை ட்ரெஸ்ஸுக்கும் இந்த காருக்கும் வாடகை குடியா? தம்பி தரண்டா. மாமா, தம்பி கொஞ்சம் காரை தள்ளுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஈசு உட்கார்றது. சரி. வேலையை காட்டுறேன். ஐயோ காரு பங்களா, நான் கோடீஸ்வரி ஆக போறேன். நைனா சீக்கிரம் வண்டி தள்ளிட்டு உள்ள வந்து உட்காரு. என்னங்க, சீக்கிரம் வண்டி எடுத்து போலாம். மூளை உயிருள்ள ஒவ்வொரு ஜீவன்லயும் இருக்கும். ஆனா மனசு மனுஷனுக்கு மட்டும்தான். அதனாலதான் மனசுக்கு காயம் பட்டா அதன் விளைவு யூகிக்கிறது கஷ்டம். மூளை கோளாறாயிடும். ஸ்வேதாவை பத்தி நீங்க சொன்ன டீடைல்ஸ வச்சு பார்த்தா ஐ திங்க் ஸ்வேதாவுக்கு பயங்கரமான கெட்ட கனவுங்க ராத்திரி வேளையில வர்றதால அப்படி பயந்திருக்கலாம். இல்ல ஏதாவது பயங்கரமான சம்பவத்தை பார்த்தப்ப ஸ்கிசோஃப்ரெனியா வியாதியால கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம். எனிவே இன்டர்வியூ டெக்னிக், பர்சனாலிட்டி அசஸ்மெண்ட் மூலமா நாம ஓரளவுக்கு முடிவுக்கு வரலாம். குட் மார்னிங் டாக்டர். ஹலோ டாக்டர், சிட் டவுன். டாக்டர், Yes. ஐ திங்க் ஸ்வேதா மனநிலை சரியில்லாம பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த பொசிஷன்ல she requires narco analysis and biofeedback treatment actions. ஓகே, proceed டாக்டர். கணேஷ், he is டாக்டர் முரளிராஜ், மனோ தத்துவ நிபுணர். ஹலோ ஹலோ. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் டாக்டர். ஸ்வேதா, உன் ஃப்ரெண்ட் தரகாசினி யாரு கொலை செஞ்சாங்கம்மா? ஸ்வேதா, உனக்கு என்ன நினைவுக்கு வருதும்மா? டெல் மீ. ஸ்வேதா, சொல்லுமா, என்னாச்சுமா? என்னாச்சு தரகாசினிக்கு? ரிலாக்ஸ். Note this point.